ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவளை வச்சு தான் இந்த நெய்வேத்தியம் நம்ம பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு அரை கப் அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இது 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பால் அளவு அவல் எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு, இது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுக்கும் அவல். இப்போ இந்த ஊறின அவல் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஊறின அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் பார்த்திங்கன்னா அவல் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு, கடையில் விற்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு கூட சேர்த்துருக்கோம். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ஸ்வீட்டு பிறகு நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அரிசி மாவு அவளையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த ஸ்வீட்டு. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த பணியார மாவை ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லா பணியாரம் ஃப்ளஃபியாக உப்பி வரும். வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் அவளும் அரிசி மாவும் அரைக்கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி மாவை பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஏன்னா அப்படி ஊறி வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த அவல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரிசி மாவோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். இப்போ பணியார குழியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் அப்போ மாதிரி இருக்கும். இப்போ நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஃபில் பண்ணிடலாங்க. ஃபில் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு பார்த்திங்கன்னா நல்லா மாற்றி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் பணியாரம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா செவந்து வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச அவளை வச்சு சூப்பராக பணியார ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குழியில் உள்ள பணியாரத்தை எடுத்துடலாம். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பணியார ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மில்லட், ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.